இந்த 1 கிலோ சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைராலி சிக்கன், ஹைதராபாத் ஃபேமஸ் ஹைராலி சிக்கன் பண்ண போகிறோம். ஹைதராபாத் ஃபேமஸ் ஹரியாலி சிக்கன் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு. அந்த ஃபுட்டை இப்போ நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் மாறாமல் பண்ண போகிறோம் வீட்டில். 1 கிலோ சிக்கன், இதில் பார்த்தீங்கன்னா 2 லெக் பீஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் டேஸ்ட் பார்க்குறதுக்காக 2 லெக் பீஸ் வச்சுருக்கேன். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா 30 கிராம் அளவுக்கு பீஸ் வெட்டி வாங்கியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு 2-3 தடவை நல்லா அலசி வச்சுக்கணும். ஃபஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, அப்படியே டர்ன் பண்ணால் அதே அளவுக்கு மல்லித்தலை, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகாங்கிறனால 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன அறுத்து இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைக்கணும். 2 வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன செய்யணும் அப்படின்னா எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துடணும். இட்ஸ் கால்ட் ஃப்ரைங். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆனியனை போட்டுடலாம். போட்டிருக்க ஆனியன் பார்த்தீங்கன்னா அதோடைய கலர் நல்லா ப்ரௌனாக மாறும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் லைட்டாக வதக்கிடுங்க. வதக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா ப்ரௌனிஸாக வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக அள்ளி வச்சிடலாம். மல்லி, புதினா, பச்சை மிளகா, இல்லை பச்சை மிளகா, புதினா, மல்லி போட்டிருக்கோம். அதோட வறுத்த இந்த பெரிய வெங்காயத்தையும் பாதி அளவு போட்டு நம்ம அரைக்க போகிறோம். வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு. அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய புதினா, மல்லி, பச்சை மிளகா, அந்த ஃப்ரைடு ஆனியன் போட்டு வச்சுருந்தோம்ல அதை போட்டு ஊற வைக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். தயிர் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், இதை ஆட் பண்ண போகிறேன். பல்காக பண்ணும்போது நம்ம லெமன் ஆட் பண்ணலாம். இங்கே நம்ம 1 கிலோ பண்ணுறதுனால தயிர் மட்டுமே ஃபுல்லாக அந்த புளிப்பு தன்மை கொடுக்குறதுக்காக 10 ரூபா தயிர் ஃபுல்லாக நான் ஊற்றிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டை விட இஞ்சியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இஞ்சியோட காட்டம் அடிக்காது. 1 ஸ்பூன் அளவு, அவ்வளோதான். கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் நிறையா, சீரக பொடி 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் வந்து இதில் தான் காரம் ஏற்ற போகிறோம். ஸோ இது வந்து 1.5 ஸ்பூன் நான் போட போகிறேன். 1 ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ண போகிறேன், மேரினேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் செமி சாலடாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப தனியாக இருந்தால் மசாலா ஒட்டாது. ஸோ செமி சாலடாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிடுறேன். இது ஆல்ரெடி ஃப்ரைடு ஆனியன் தான். வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வெங்காயம் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக பிடிக்கும். அதுக்காக இந்த எண்ணெயில் சின்ன சின்ன நறுக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் வதக்க போகிறேன். நார்த் இந்தியா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்போ சமீப காலமாக சவுத் இந்தியாவில் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய விசேஷங்களை இதை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது லைட்டாக மாறிடுச்சு. இதில் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து ஊற வச்சக்கூடிய சிக்கனை இதில் போட போகிறேன். இதில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம சிக்கன் இது வரைக்கும் எந்த இதையும் வேக வைக்கலை. நான் அதில் வந்து மூடி போட்டுக்கிறேன். எதுக்காக மூடி போடுறேன் அப்படின்னா மூடி போடும்போது இதோடைய ஆவியெல்லாம் மேலே ஏறி திரும்ப உள்ளே இறங்குறதுனால சீக்கிரமாக வச்சிடக்கூடிய ஃபுட்டு வெந்துடும். அதுக்காக நான் மூடி போட்டிருக்கோம். ஸோ நான் மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மசாலா நல்லா ஃபுல்லாக வந்து இந்த லெக் பீஸ்க்குள்ளே இறங்கியிருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாகவும் இருக்குது. இதோடு நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா வறுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு தேவையான சுவையான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிரும். நல்லா இருக்கு.